ஹாய் காய்ஸ், உங்கள் கொரியா தமிழ் பசங்க. நேற்று சவுத் கொரியாவில் என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃப்ராங்காக சொல்லிடுறேன், எனக்கு அந்தளவுக்கு அரசியல் தெரியாது. நம்ம ஊர் அரசியலே எனக்கு அரைக்குறை தான். இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருமைலாம் இல்லை, அசிங்க தான் படுறேன். ஏன்னா தெரிஞ்சுக்க தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் ஆனால் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, ஓரளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது, நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார்ட்டையும் ஏமாறாமல் இருக்கலாம்ல. ஸோ ஃபஸ்ட்டு மார்ஷியல் லானா என்ன, அதை எதுக்கு சவுத் கொரியன் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும்? மார்ஷியல் லா எனக்கு நைட்டு தெரியாது, நான் தூங்கிட்டேன். 10:23 10:40 போல தான் இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நான் 10:30க்கே தூங்கிட்டேன். பட் ஆனால் நான் தூங்குறதுக்கு முன்னாடி சம்திங் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். பட் நான் என்ன நினச்சிட்டேன், மார்ஷியல் லாவை நான் மேரிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு சம்திங் மேரேஜ் ரிலேட்டடாக ஏதோ புதுசாக லா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல், அது மக்களுக்கு பிடிக்கல போல், அந்த மாதிரி மட்டும் பார்த்துட்டு நான் தூங்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கொரியாவில் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது, நிறைய பேர் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கிற நியூஸ் அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க போல் நினச்சிட்டு நானும் தூங்கிட்டேன். பட் காலையில் எழுந்துச்சு பார்த்தோன்னா தான் ஷாக்கு. ஃபுல்லாக அந்த ஆர்மி பீப்புளெலாம் அந்த வீடியோலாம் நிறைய சர்க்குலேட் ஆனதுனால லிட்டரலாக பயந்துட்டேன், எங்கே நார்த் கொரியாவிலேருந்து யாரும் உள்ளே வந்துட்டாங்களா, வேறு எதுனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க கொள்ள எனக்கும் தெரிஞ்சிச்சு, ஓகே இதான் மேட்ரு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. மார்ஷியல் லானா என்ன? மார்ஷியல் லானா ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரும் நடக்குது, இல்லை வார் நடக்குதுன்னா ஃபுல் கண்ட்ரோலில் மிலிட்ரிகிட்ட கொடுத்துருவாங்க. மிலிட்ரி கமாண்டர் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு போலீஸ் பண்ணுற வேலையை மிலிட்ரி எடுத்துப்பாங்க. ஸோ ரூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே போய் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது, சம்திங் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் போயிடும். உங்களுக்கு தேவையில்லாம, உங்களுக்கு ரீசனே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வாரண்டோ லைக் எல்லாமே அவங்க மிலிட்ரி அவங்க வச்சது தான் சட்டம் அப்படி சொல்லிக்கலாம். ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரியும் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாமே. ஏன் அதை கொண்டு வரணும்? அதுவும் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இப்போ நம்ம ஊரில் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, நைட்டோட நைட்டாக பண்ணாங்க. திடீர்னு இந்த மாதிரி ஒரு இது அதை விட ஒரு ஸ்டெப் மேலே தானே. திடீர்னு ஒரு கண்ட்ரி, அதுவும் சவுத் கொரியா மாதிரி ஒரு டெவலப் கண்ட்ரி, திடீர்னு எதுக்கு கொண்டு வரணும்? அப்படின்னா அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நார்த் கொரியா கிட்டேருந்து எப்போ வேணாலும் த்ரெட் வரலாம், இங்கே இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும், இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க, என்னையே என் வேலையை ஒழுங்காக செய்ய விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற பிரசிடென்ட் யூன் மேலே நிறைய மக்களுக்கு அவரோட ஆட்சி பிடிக்கல, திருப்தி அளிக்கலன்னே சொல்லலாம். ஓனோட ரேட் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது, டாலரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பிரச்சனை இந்த மாதிரி. அப்புறம் அவரே நிறைய கரப்ஷன் ஸ்கேண்டல் ஸ்கேம் நிறைய பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் வருது. ஆப்போசிஷன் அவங்கள ஸ்ட்ராங்காக நிறைய அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் பண்ண தப்புல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக நார்த் கொரியா மேலே பழிய போட்டுட்டு திடீர்னு இந்த லாவை நைட்டாக கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதுவும் இருக்கலாம், இல்லை உண்மையாகவே நார்த் கொரியா கிட்டேருந்து த்ரெட் வந்திருக்கலாம், தெரில. இது நேற்று ஆக்சுவலி என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக 10:23க்கு டெலிவிஷனில் இந்த மாதிரி எமர்ஜென்சி மார்ஷியல் லா டிக்ளேர் பண்ணுறாங்க. அடுத்த 10:40க்கு அப்போசிஷன் லீடர் எல்லாமே நைட்டாக அவங்க டீம் அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எமர்ஜென்சி மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. 11 மணிக்கு மார்ஷியல் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சாங்களா எனக்கு தெரியல, எல்லாம் டக்குன்னு ஹெலிகாப்டரில் எல்லாருமே சவுல் ஃபுல்லாக சுற்றி வளைச்சிட்டாங்க. இன்னொன்று, சவுல் எனக்கு 60-70-80 கிலோமீட்டர்ஸ் தூரம், அதனால நான் எதுவுமே நேராக நான் பார்க்கல. நானும் உங்களை மாதிரி டிவிலையும் நியூஸ்லையும் பார்த்தது, இங்கே என் கூட ஒர்க் பண்ணுறவங்க சொன்னது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அடுத்து 11:14க்கு ஸ்பீக்கர் வராரு. ஸ்பீக்கர் வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து, அந்த லா மேக்கர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. 12:30க்கு ஆர்ம் ட்ரூப்ஸ் எல்லாமே பில்டிங்கை சரௌண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வரவங்க புதுசாக போகிறவங்கள யாரையும் என்ட்ரி பண்ண விடாமல் பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, பேச்சுவார்த்தை, சண்டை, அந்த மாதிரி வாய் தகராறு அது எல்லாமே போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 12:48க்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 1 மணிக்கெல்லாமே மொத்தம் 300 லா மேக்கர்ஸ் போயிருக்காங்க. அதில் 190 பேர்கிட்ட எனக்கு இது வேண்டாம், மார்ஷியல் லா வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மெஜாரிட்டி சொன்னோன்னே 1-4க்கெல்லாம் ஸ்பீக்கர் இந்த மார்ஷியல் லா டிக்ளேர் பண்ணது இன்வேலிட் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னோன்னே பட் பிரசிடென்ட் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஏன்னா பிரசிடென்ட் தான் மார்ஷல் லா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அவர் அனௌன்ஸ் பண்ணாதான் எப்படி டிவியில் அனௌன்ஸ் பண்ணாரோ, டெலிவிஷன் நேஷனல் டெலிவிஷனில் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணாரோ அந்த மாதிரி அவரே அதை வித்ட்ரா பண்ணாதான் ஆர்மி ட்ரூப்ஸ். அப்போ தானே நியூஸ் வந்து லைக் ரேப்பிடாக எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தானே ஒருத்தராக ஆர்மி ட்ரூப்ஸ்லாம் போவாங்க, மக்களும் பேனிக் ஆக மாட்டாங்க, ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் காம் ஆவாங்க. பட் அதை அவர் பண்ணல. அதை அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. 4:30 மணிக்கு தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆயிருக்கு. நான் கூட ஒர்க் பண்ண கொரியன் கலீக்ஸ்ட கேட்டேன் காலையில். கேட்டதுக்கு ஒரு சில பேர் அவர் இந்த மாதிரி அவர் பைத்தியம் அது இதுன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. அவருக்கு மூளை குழம்பிருச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் இதை கொண்டு வந்தாருன்னு தெரில. நான் கேட்டேன். இன்னும் 2 கொரியன் கலீக்ஸ் வந்து இவர் போறாரு, இவர் அவருக்கு தான் ஓட்டு போட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்லாம் சும்மா ஒரு ஃபன்னியாக பேசிக்கிட்டாங்க, அரசியல் பேசிக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் விளையாட்டுக்கு. இதுதான் நடந்துச்சு. ஒரு இவ்வளோ பெரிய டெவலப் கண்ட்ரி, ஒரு சின்ன கண்ட்ரியில் ஒரு நடந்தாலே ஊரே பாகுது. இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இப்படி ஒரு விஷயம் எதுக்கு அது தெரியல. ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இப்போ அவர் கொடுத்தே ஆகணும். இப்போ மேலே மேலே ப்ரொடெஸ்ட் நிறைய போயிட்டே தான் இருக்கும். நான் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டேன், அந்த மாதிரி சண்டே சவுல் போகலான் இருந்தேன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் இருக்கே, சரி போய் பார்க்கலாமா, இப்போ எப்படி இருக்கும், போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு கேட்டால் இல்லை போகாத, இப்போ ப்ரொடெஸ்ட் நிறையா நடக்கும், ஒரு வாரம் கழிச்சு போ, நிலவரம் எப்படின்னு பார்த்துட்டு போகாத, க்ரௌடாக இருக்கும், திடீர்னு எதனா டிரான்ஸ்போர்ட் கட் ஆகும், ஒன்றும் பேனிக் ஆகிற வேணாம். எல்லாருமே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே ஒன்றும் இல்லை, ப்ராப்பராக ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே அதுவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க, யாரும் எதையும் ஸ்டாப் பண்ணல. ஸோ அதனால பயப்பட வேணாம். பட் ஆனால் ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டே தான் இருக்கும். இப்பயுமே கூட இப்போ கரண்டாக கூட அவர் பிரசிடென்ட் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. சவுத் கொரியாவில் நான் பார்த்த வரைக்குமே எந்த ஒரு இப்போ ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டுமே, அது அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை மக்கள் தட்டி கேட்க யோசிக்கவே மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு நிறைய நல்ல நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, அரசியல் எனக்கு தெரியாது, அதனால எதனா தப்பாக இருந்தா மன்னிச்சிடுங்க. அவ்வளோதாங்க, இதான் நடந்துச்சு. மிச்சபடி ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, வார்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ யாரும் பயப்பட வேணாம். நார்த் கொரியாலாம் வரல, வருவாங்களானும் தெரியல, அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியல. ஓகே, நாங்கள் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள், இந்தியன்ஸ் எல்லாருமே சேஃபாக தான் இருக்கும். எதனா பிரச்சனைனா நீங்கள் எதனா வாய்ஸ் அவுட் பண்ணி காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதுதான் நடந்துச்சு. இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. புரியலனாலும் சொல்லுங்க, மறுபடியும் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஎம் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பற்றிலாம் எந்த ஸ்பீச்சும் கொடுத்ததில்லை. இது வந்து நம்ம ஊர் விஷயம் கூட இல்லை, இது இன்னொரு கண்ட்ரியோட விஷயம். அதில் இது எல்லாமே நான் கேதர் பண்ண நியூஸ் வச்சு தான் சொல்கிறேன் மோஸ்ட்டாக. அப்புறம் நான் கூட ஒர்க் பண்ண கொரியன்ஸ் டீம் கேட்டு தான் சொல்கிறேன். மிச்சபடி எனக்கு யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட வெறுப்பு எல்லாம் இல்லை. ஓகே, அவ்வளோதான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன்னு நினைக்கிறேன். வேறு எதனா பேசணும்னா ஈஸியாக பேசிடுவேன், இதை பற்றி பேசணும்னு தான் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான், எல்லோரும் சேஃபாக தான் இருக்கும். அவங்கவுங்க வேலையை பார்க்குறேங்க. டாட்டா, பை பை.